ஹாய் மக்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பாவில் வந்து வைரஸ் அதிகமாக விழுகிற ரகத்தை பற்றி சொல்லியிருந்தேங்க. அது இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த செடியை மட்டும் தான் காட்டியிருந்தோம். அது என்ன ரகம், என்ன கம்பெனி விதைங்கிற பேர் நம்ம சொல்லலை. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. வாங்க அது காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ரகத்தோட காயையும் காட்டுறேன். அது என்ன ரகங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் அது என்னோடய மண்ணில் அந்த மாதிரி வந்திருக்கு. இல்லை ஒருவேளை நீங்கள் நட்டிருந்து கூட நல்லா கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேங்க. உங்களோட சாய்ஸு. இல்லை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நடுங்க, நல்லா ரிசல்ட் எடுங்க, சந்தோஷம். நமக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் இப்போ 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த ரகம்லாம் நம்ம நட ஆரம்பித்து. அதுக்கப்புறம் வைரஸ் அதிகமாக விழுந்தனால அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு எது நல்லா இருக்கோ அந்த ரகத்தை மட்டும் தான் நம்ம நட்டிருக்கேன். நம்ம அதிகமாக எதை நட்டிருக்குங்கிறதையும் சொல்கிறேன். அந்த ரகம் வந்து அந்த எந்த ரகத்தில் வைரஸ் அதிகமாக விழுந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் மக்களே, இந்த இடத்த ஏற்கனவே காட்டியிருப்பேன். போன வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இருந்தாலும் பாருங்கள். இந்த செடியும் பார்த்திங்கன்னா அதே ரகம்தான். இந்த வைரஸ் விழுந்திருக்கு பார்த்திங்களா, இதுவும் அதே ரகம்தான். இதுவும் அதுங்க. அந்த பக்கம் இருக்கிறது அது வேறங்க. பார்த்திங்கன்னா அதில் எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா, ரகத்தை பார்க்குற முன்னாடி பார்த்திங்கன்னா இதாங்க அதோட காய். இப்போ வந்து வெயில் அதிகமாக அடிச்சதுனால இப்போ கொஞ்சம் காயோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, பெருக்கலை. ஆனால் நல்லா எடை வரும். காய் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரும்பச்சை தாங்க. இது என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா நானே சொல்லலைங்க, நீங்களே பார்த்துக்குங்க. இதுதாங்க இந்த சம்பா ரகம். நம்ம இதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நட்டுருக்கேங்க. ஆனால் அப்போல்லாம் நல்லா காய்ச்சிச்சு, வறட்சியெல்லாம் ஓரளவு தாங்கி வந்துச்சுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வைரஸ் இந்த அளவுக்கு விழுகலை. ஆனால் இப்போல்லாம் அதிகமாக விழுக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன ரகம் உங்கள் நிலத்தில் வந்து வைரஸ் விழுகாமல் வருதோ பார்த்து செலெக்ஷன் பண்ணி நடுங்க. அடுத்த ரகத்தை காட்டுறவங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய 2வது ரகம். இந்த செடி பாருங்கள், இது நல்லா இருக்குது. இது வைரஸ் விழுகலை. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே தொடர்ந்து இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2013 நம்ம முத விவசாயத்தில் உள்ள நுழையும்போது பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட்டுங்க இது. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி தாங்க அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. வறட்சியை தாங்கி வளரக்கூடியதுங்க. மற்றபடி மூட்டைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற காய் ஒரு 70 கிலோ வருதுன்னா இது அசால்ட்டாக ஒரு 80 கிலோ வருங்க. காய் நல்லா வெயிட் வரும். காயும் பார்த்திங்கன்னா கரும்பச்சை கலர் தான், ஆனால் வறட்சியும் தாங்கி வரும். இது என்ன ரகம்னு பார்த்திங்கன்னா இது பாக்கெட் நம்மள்ட்ட இல்லைங்க, மிஸ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்திரா ப்ளஸ்ஸு இந்த ரகத்தோட பேருங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், இது ஒரு ரகம் தாங்க. இந்த பாருங்கள் இந்த எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அப்படியே எல்லாம் வைரஸ் விழுந்துருக்கும். எந்த மருந்து நீங்கள் அடிச்சினாலும் கேட்காது, ரெக்கவர் ஆகாது. இப்படியே தான் இருக்குங்க. பாருங்கள் இங்கே அந்த ஒரு செடி நல்லா இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இது என்ன ரகங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு காய் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்குது, கிளிப்பச்சை கலரில். காய் ரொம்ப பெருவட்டை வராது, ஆனால் கொஞ்சம் லென்த்தாக வருங்க. காரம் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து காரம் அதிகமாக இருக்குது இந்த மிளகாய் வந்து. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா கலால்சிஸ் கம்பெனியில் வரக்கூடிய பங்காரங்க. இதுவும் கூட பரவாயில்லைங்க, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அந்த ரகம் என்னங்கிறது நீங்களே பாருங்கள். இந்த இதோட பாக்கெட்டுங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா தாங்க இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம 14-0 வந்ததுக்கப்புறம் இது பெரும்பாலும் 2-3 வருஷமாக நடலை. உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக தாங்க நட்டிருந்தேன் நான். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அவ்வளோதாங்கனிக்கெலாம் பாருங்கள், இந்த ஒரு பாத்தி மட்டும்தான் இருக்குது. ஒரு 60 செடி இருக்கும். வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக எல்லாமே நம்ம கலந்து நட்டுருக்கேங்க. ஒரு 60 செடி, ஒரு பாத்திக்கு ஒரு 60 செடி அந்த மாதிரி தான் நட்டிருக்கேன். இந்த 4-5 ஐட்டமே. இது கூட ஓகேங்க. இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நட்டிருப்பீங்க. ஏன்னா வத்தலுக்கு ஏற்ற ரகம். காய்க்கும் ஆகும், வத்தலுக்கும் ஆகும். 2வது பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் இளஞ்செடியில் கூட அந்தளவுக்கு காய் பிடிக்காது. செடி முத்த நல்லா காய்க்குங்க. நல்ல காய்ப்பு திறன் உள்ள ஒரு ரகம். இந்த ரகம் பார்த்திங்கன்னா நம்ம நட்டதே வந்து கொஞ்சம் லேட்டாக நட்டேங்க. அதாவது ஒரு 2 மாதம் லேட்டாகிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா இந்த கரும்பச்சை கலரில் தாங்க இருக்குது. ஏன்னா இதில் என்ன ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அதான் அப்படி அமுத்துனோம்னா நொறுன்னு காய் உடையுது. இந்த மாதிரி உடஞ்சின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு செட் ஆகாதுங்க. 2வது ஒன்று, காய் பார்த்திங்கன்னா வெயிட் ஏறினோன்னு உடனே அப்படியே வாதெல்லாம் வளைஞ்சிருது. அந்த ஒரு கெட்டித்தன்மை கிடையாது. ஆனால் வைரஸ் அந்தளவுக்கு விழுகலை. நம்ம கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ரிசல்ட்டு பார்த்துடலாம். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், காய் ஆனால் கரும்பச்சை தான். ஆனால் காய் வந்து ஆனால் வெயிட்டெல்லாம் வருங்க. ஆனால் கொஞ்சம் உடையுது. இந்த மாதிரி உடையக்கூடாது. உடஞ்சினா நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போ போகிறோம்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகிற காய் நாளைக்கு தான் அவங்க சந்தையில் பிரித்து கொட்டுவாங்க. அந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல டச்சு வந்துடும். அதாவது அழுகல் மாதிரி விழுந்துடும் காய் உடஞ்சின்னா.
அதனால் இது கொஞ்சம் நம்ம பார்த்தாங்க சொல்ல முடியும். இது ஏற்கனவே நான் யாராவது நட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா எப்படி என்னங்கிறத நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரகம் பார்த்திங்கன்னா இது தாங்க கலாட் சிட்ஸில் எஸ்பி 1407. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக சம்பா நம்ம நட்டுருக்கிறது இந்த ரகம் தாங்க. இது ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி போன வருஷம் வரல ஒரு 3 வருஷமாக நம்ம நட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து டாப் ரிசல்ட்டு வைரஸ் அந்தளவுக்கு விழுகவே இல்லைங்க. நல்லாவே இருந்துச்சு, காய்ப்பு திறமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால வந்து இதுலேயுமே கூட கொஞ்சம் வைரஸ் விழுந்திருக்குங்க. ரெண்டாவது நம்ம மருந்து அடிக்கும்போது அந்த சுருட்டை வந்து சடனாக விலக மாட்டேங்குது. இப்போ நம்ம குண்டு மிளகா இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே மருந்து தாங்க ஓட்டுறோம். அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா சுருட்டை கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு விலகிறது, நல்லா தளவு வந்துடுது. ஆனால் இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் மாற்றலான்ற ஒரு முயற்சியில் இருக்குங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இதே கம்பெனியில் 16-12 ஒரு நம்பரில் ஒரு ரகம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பயிர் பண்ணியிருக்காங்க. யாராவது 16-12 நட்டிருந்தீங்க, சம்பா நட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா அதோட ரிவ்யூ என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்கள் நம்பர் கூட கமெண்டில் போடுங்க, நானே கால் பண்ணி பேசிக்கிறேங்க. ஆனால் இது பரவாயில்ல, நல்லா இது வரலும் பரவாயில்லைங்க, நல்லா தெரிஞ்சு. ஆனால் இந்த வருஷம் இதுலேயும் கொஞ்சம் வைரஸ் வந்து விழுக ஆரம்பிச்சிருக்கு. இந்த காய் பாருங்கள். ஆனால் வெயிலுக்கு வந்து பூ நிற்கலைங்க, நிறையா பூ வந்து கொட்டிருச்சு. இருந்தாலும் ஒரு பாதி அளவு தான் பிடிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்தளவுக்கு வைரஸ் செடி தெரியாது அந்த இதில் மாதிரி. மேக்ஸிமம் வைரஸ் எல்லாமே இருந்தாலே நம்ம வந்து விவசாயத்தில் ஜெயிச்சுக்கலாங்க. ஏன்னா விலைவாசி ஒரு மாதம் விற்கும், ஒரு மாதம் விற்காம கூட போகும். அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த வைரஸுங்கிற ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக நமக்கு இல்லாமல் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா விதையை வந்து இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு ரகம் வருது அப்படின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்று வழியை அடுத்து வரக்கூடிய புது ரகம் என்ன, இது நல்லாயிருக்கு என்னங்கிறத பார்க்கணுங்க. ஆனால் நம்ம இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தது இப்போ கிட்டன்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டி பக்கம் புது வெரைட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம எல்லாமே வாங்கி நம்ம இடத்துல நம்மளே நாற்று போட்டு நம்மளே நட்டுடலாங்க. நம்ம அதிகமாக நட வேண்டாம். ஒரு 50 கன்று, ஒரு 50 நாற்று, ஒரு 100 நாற்றுக்குள்ளே ஒரு ரகத்தை நட்டு ரிசல்ட் எப்படிங்கிறத பார்த்து எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து மக்களாகி நீங்கள் வந்து நமக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வேலையை செஞ்சுருவேங்க. ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கான். எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்ம ஃபோனில் டீல் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி ஒன்று நம்ம இந்த ரிசல்ட் பார்த்து எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டு இது நல்லாயிருக்கு நடுங்கன்னு சொன்னாங்க, அது எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களை.